உலக மக்களே வணக்கம். பிரதர் சிஸ்டர், கொலை செய்கிறதில்ல நம்பர் 1 கூட்டம் அரசியல்வாதிங்க. உண்மைத்தான் சொல்கிறேன் மக்களே. நல்லா அவங்க வரலாறு எடுத்து பாருங்கள். ராஜீவ்காந்தியை கொண்டது, ஜெயலலிதா கொண்டது, இந்த மாதிரி பல கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க வேலையே அதான். அரசு அதிகாரியை கொலை செய்கிறது. அரசு அதிகாரின்னா எல்லாமே முடிஞ்சு கீழேருந்து மேலே வரைக்கும் அவங்க சொல்ல கேட்கலையா சொல்லி முடிச்சுருவாங்க. உண்மைதான் மக்களே, நல்லா படிங்க. இன்றைக்கி சாதாரண மக்கள் முதலமைச்சரை போய் அடிக்க முடியுமா? பிரதமரை போய் அடிக்க முடியுமா? அப்போ அவங்களுக்கு தகுதியானவங்க தானே அடிப்பாங்க. கபடி விளாண்டாலும் 2 பேரும் சரிசமமாக இருக்காங்க. கிரிக்கெட் விளாண்டாலும் 2 பேரும் சரிசமமாக இருக்காங்க. கிரிக்கெட்டோட மோதுறது யார்? இன்னொரு கிரிக்கெட் வீரர். கபடியோட மோதுறது யார்? இன்னொரு கபடி வீரர். அப்போ அரசியல்வாதி மோதுறது யார்? இன்னொரு அரசியல்வாதி. சரிங்களா? எதுக்கு பிரதமருக்கு 6000 போலீஸு, 7000 போலீஸு? அப்போ கொலைகாரங்க யார்? அரசியல்வாதிங்க. தமிழ்நாட்டில் குடிசை வீடு தீப்பத்தி எரிஞ்சில் இது இவங்க தீ வச்சது தான். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பிரச்சனை வந்துச்சுல இவங்க செஞ்ச வேலை தான். மதுரையில் மடப்புறம் காளிகாம்மன் கோயிலில் கொலை செஞ்சாங்களே அது இவங்க செஞ்ச வேலை தான். அப்புறம் இந்த பரந்தலூரில் ஏர்போர்ட் கட்டுறோம்னு பிரச்சனை பண்ணாங்களே இவங்க செஞ்ச வேலை தான். பழனிமலை முருகன் கோயிலில் பிரச்சனை பண்ணது இவங்க செஞ்ச வேலை தான். மக்களை ஏமாத்துறது, அப்படியே சுத்த வர்றது. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் யார்? அரசியல்வாதிங்க. சாதாரண மக்கள் கிடையாது. நான் நல்லா படிச்சிருக்கேன். இந்த பைத்தியக்கார கூட்டம் பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறவனே படிக்க மாட்டேன்ட்டேன் ஒழுங்கா. எனக்கு ரோட்டில் பாடம் நடத்துது. எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பற்றியா சொல்லுங்கள் மக்களே. அது ஊமை வேஷம். இந்த டிவியில் கையை மட்டும் அடிக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஆணும் பொண்ணு அந்த மாதிரி எப்படி பாடம் நடத்துது வச்சா? பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது படிக்க விடல. என்ன மட்டும் இல்லை, எந்த பசங்களும் படிக்க விடுறதில்ல. ரோட்டில் ஒரு வீரனை பார்த்தா ரோட்டில் பாடம் நடத்துறது. இதே அரசியல்வாதிகளோட பைத்தியக்காரத்தனம். எவ்வளோ